guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஆனி. இந்த சேனலில் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹோம் ரெமடிஸ், மேக்கப், அதுக்கப்புறம் DIYs இந்த மாதிரிலாம் நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே என் ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன வந்து நேரில் பார்க்குறவங்களும் சரி, எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஸ்கின் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு, ஆக்னிஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ 1-2 பிம்பிள்ஸ் தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அது ரீசெண்டாக வந்து பொல்யூஷனில் சுற்றுறனால அதனால தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா வெறும் CTM மட்டும் இல்லாமல் காலையிலேயே வந்து நான் டபுள் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வச்சு கிளென்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸை வச்சு கிளென்ஸ் பண்ணேன். ஸோ இதை நான் வந்து ரெகுலராக என் லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரொட்டீனில் நார்மலாக எல்லாரும் இது பண்ணுறதா கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். ஃபேஸ் வாஷ்க்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷீத்தோட ஃபேஸ் வாஷ், நீம் அண்ட் சலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இதில் பார்த்தீங்கன்னா 1% சலிசிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து நீம் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் வந்து துளசி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால ஸ்கின்னுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் வந்து நல்லா ட்ரை அவுட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து எந்த ஒரு ஸ்ப்ரெட்னஸ் எல்லாம் ஆகும் பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டாக வரும் பார்த்தீங்களா, அது வர்றப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் தான் நான் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன் என் ஸ்கின்னுக்கு. கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைட்டாக தான் எடுக்கிறேன், எனக்கு அதுவே போதுமாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். கையிலேயே நல்லா ரப் பண்ணி அதை நான் வந்து நல்லா ஃபோம் வர அளவுக்கு நல்லா வந்து நான் கையில் ரப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிரைட் ஆகும். ஸோ இப்போ என் ஸ்கின்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கிளென்ஸ், டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பச்சைப்பயிறு மாவு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி, இது மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் மிக்ஸ் பண்ண கிடையாது. அப்புறம் நான் மெயினாக சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பச்சைப்பயிர் மாவு போட்டால் ஸ்கின் டார்க் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பர்சனலி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், அண்ட் வந்து ஒரு க்ளோனஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் பச்சைப்பயிர் மாவு வந்து டெய்லி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபேஸ் பேக்கை போடலை அப்படின்னாலும் இந்த மாதிரி டெய்லி கிளென்சிங் மெத்தட்ல நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு அப்படின்னா நேச்சுரலான ஒரு க்ளோவும், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னா ஒரு டைட்னஸும் உங்கள் ஸ்கின்ல வந்து கொடுக்கும். அந்த என்ன அந்த ரிங்கிள்ஸ், சுருக்கம் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்ல வராத மாதிரி இது பார்த்துக்கும். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து போட்டுட்டு அப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண இது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பாலிஷிங் இருக்கும்.
நான் ரெகுலரா எப்பவுமே இது நான் என் ஸ்கின்ல போட்டதையுமே வந்து ஒரு 5 minutes 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் அது லைட்டா ட்ரை அவுட் ஆகுறப்போ நான் கழுவிடுவேன். ஹெவி ட்ரை அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ வந்து லைட் ட்ரை அவுட் ஆனதையுமே வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன். லைட்டாக நீங்கள் ஸ்கின்ல ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உள்ளே இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு 5 minutes 10 minutesக்கு நான் அப்படியே விட்டுறேன். அப்பறைக்கும் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு கூட வந்து பைத்த மாவு கடலை மாவு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வர வந்து நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஒரு பாலிஷிங்க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து க்ளோ ஒன்று கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு, நேச்சுரல் க்ளோ. அது வந்து நீங்கள் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து பிளஷ் ஆகட்டும், இதை விட வந்து நேச்சுரல் க்ளோ உள்ளேருந்து வரப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல் உங்களுக்கே தரும். எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நார்மலாக இருக்கும் போதே ஒரு க்ளோ இருக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து அழகாக தெரியும். அதுக்காக தான் வந்து ஹோம் ரெமடிஸ் என்றைக்குமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது லைட்டாக ட்ரை அவுட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் பேசக்கூட முடியல. ஸோ ட்ரை அவுட் ஆகிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கு. நான் லாஸ்ட் 1 month பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு க்ளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ளோ வந்து நேச்சுரலாக தான் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் வழியாக வர்றது வந்து ரொம்ப ரேரு தான். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்டேக் சாப்பாடு எடுத்துக்கிறதுலையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுலையும் தான் நம்மளுக்கு உள்ள இருந்து ஒரு நேச்சுரல் க்ளோ வரும். அதுதான் இது. ஸோ என்னைக்கு வந்து நீங்கள் ஹோம் ரெமடிஸ்ல வந்து கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோனிங்க்கு போயிடலாம். டோனிங்க்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபேஷியல் மிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மின்சோல வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் வாட்டர் கன்சிஸ்டன்சி தான். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ரோஸ் வாட்டருங்கிறத நேச்சுரலாக நீங்களே கூட வந்து ரெடி பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து டோனிங்க்கு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபேஷியல் மஸ்ட்டு, ஆனால் டோனிங்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபேஷியல் மஸ்ட்டு மேக்கப் மேலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்காக டோனிங் போட்டு போஸ் ஓப்பன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் காத்துல விட்டீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசிங்க்கு போய்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு மாய்ஸ்சரைசர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பா? சன்ஸ்கிரீன் போடுவாங்கல்ல மார்னிங் ரொட்டீன்ல அப்படின்னா நான் வீட்டில் இருக்க போகிறேன். வெளியே போனாலுமே வந்து எனக்கு நிறைய சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறது வந்து இப்போ ரெகுலர் லைஃப்பில் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுவே வந்து என் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆயிலியாகவும் க்ரீஸியாகவும், எனக்கு தெரிஞ்சு என் சன்னை வந்து லைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மாய்ஸ்சரைசர் போதும். அதுக்கப்புறம் வந்து நான் காம்பேக்ட் போட்டு எங்கேயா வெளியே போகிற மாதிரி இருந்தால் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு போகிறனால வந்து அது என் ஸ்கின்னை வந்து பாதிக்காது. ஸோ மாய்ஸ்சரைசர் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இதான் நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாகவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன் வந்து ரேராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெவியான சன்குள்ளே போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் போய்க்கலாம். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷீத்தோடவே வந்து ஹல்தி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது உண்மையாலுமே வந்து என் ஸ்கின் ஆயிலியாக இருக்கனால வந்து வெளியே போகிறப்ப என் ஸ்கின் வந்து அவ்வளோ ஆயிலியாக காட்டுறதில்ல, மாடரேட்டாக தான் இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1% ஹைலூரானிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசியா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டாக்டர் ஷீத் இதே பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றது அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டெஸ்டிங் இல்லாமல் வந்து யாருமே வந்து வெளியே கொடுக்கறது இல்லை. நான் வந்து யூஸ் பண்ணதுலேயே வந்து இந்த டாக்டர் ஷீத் வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சீக்கிரமா உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ வாங்க இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம்.
நிறைய இல்லை, இதுவும் நான் லைட்டாக தான் எடுக்கிறேன், இவ்வளோதான் எடுக்கிறேன். ஒரு லைட் காயின், பட் அதுவே வந்து என் ஸ்கின்னுக்கு போதுமானதாக இருக்கும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அந்த ஹல்தி, மஞ்சள், டர்மரிக் இதோட ஸ்மெல்லே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் மஞ்சள் கலரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும். எதுலேயுமே வந்து ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ப்ராடக்டில் வந்து என்றைக்குமே வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணுறப்போ எரிச்சலாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. இதோட என் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.